செல்ல உள்ள வச்சுக்கணும். வாப்பா. நல்லா இருக்கும்பா. ஆளை பார்த்து கொள்ள நாள் ஆச்சு. ஆமனே வர முடியல, வேலை வெட்டி ஆகி போச்சு. சரிப்பா. வர முடியல. சரி. அது சரி பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். சரி, எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் குடும்பம்லாம் நல்லா இருக்குண்ணே. நம்ம வீட்டுல நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்குங்க. சரிண்ணே. சரி, நான் பால் பூச்சி போனேன், டைம் ஆயிடுச்சு. என்னப்பா, போயிட்டு வரட்டுமா? எதுக்குண்ணே போற? இருண்ணே, இப்பதான் வந்திருக்கேன். அதுக்குள்ள பால் பீச்ச போற முடியும் சொல்லிருக்கேன். சொல்ல வேண்டியது சொல்ல விஷயத்துக்கு வந்து பேசலாம்னு வந்தேன். சரி சரி சொல்லுப்பா. அது சக்சஸ் ஆகும்னு பேச வந்தேன். நீ அதுக்குள்ள பால் பீச்ச போற. சரி சரி சொல்லு. ஏப்பா 10 மாடு இருக்கு, அதுல 2 மாடு உதையிற மாடு இருக்கு. அவன் மத்த மாடை பேசி போடுவான். இந்த உதையிற மாடு நான் தான் வச்சுனேன். சரி பேசிக்கலாம். அலங்காநல்லூர் இந்த ஒரு விஷயமா வந்தேன். அலங்காநல்லூர் தெரியுமா? அலங்காநல்லூர் தெரியுமா? ஏப்பா அலங்காநல்லூர் எனக்கு என்ன தெரியாது? அமெரிக்காவில் இருக்கிறது. ஏப்பா அலங்காநல்லூர் தெரியுமான்னு கேட்டா அமெரிக்கால இருக்குன்னு. அமெரிக்கால இருக்கு தெரியாதா? சரி, அந்த அலங்காநல்லூர்ல. சரி, மதுரை பக்கத்துல ஒரு அலங்காநல்லூர் இருக்குல்ல. ஆமா தெரியும். இப்போ சின்ன பையில கூட தெரியும். ஜல்லிக்கட்டு காலையை பூரா நாங்க பிடிச்சி போய் பரிசு வாங்கியிருக்க நாங்களும் அணைஞ்சிருக்கோம்ல. அந்த அலங்காநல்லூர் எனக்கு தெரியும்ப்பா. மாட்டிருக்கு வா. அது தெரிஞ்சது. இந்த அலங்காநல்லூருக்கு போய் அந்த அலங்காநல்லூர் சொல்லிக்கிருக்க. ஒரு பேச்சு சொன்னேன். அப்படி எந்த அலங்காநல்லூர் சொன்னா அமெரிக்காவில் இருக்கிறது இல்ல. அது இல்லப்பா, மதுரை பக்கத்துல இருக்குல்ல. தெரியும்ப்பா. சொல்லு. இந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் அதுக்கு என்ன? ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த தோப்பு வச்சிருக்கேன்டாரு. எப்பா என்ன தோப்பு? வாழைத்தோப்பா, புளியந்தோப்பா, தென்னந்தோப்பா, என்ன தோப்பு வச்சிருக்காரு? அவரு தென்னந்தோப்பு வச்சிருக்காராம். தென்னந்தோப்புல வந்து சரி கொஞ்சம் காய் இறக்கணும்னு சொல்றாரு. தென்னந்தோப்புல தேங்காய் காயத்தான் இறக்க சொல்லுவாரு. அதுக்கு என்ன மேட்ரு? பாப்பா வடக்குண்டு வா. தென்னங்காய்தான் இறக்கணும். அப்புறம் வாழைக்காய் ஆக்கியாங்க தென்னை மரத்துல. சரி, தென்னங்காய் இறக்கணும். தென்னங்காய் இறக்கணும். அதுக்காண்டிது சரி பேசிட்டு வரலாம்னு சொல்லி வர சொன்னாரு. சரி நான் வாரேன். அந்த நம்பரை குறிச்சு வச்சுக்கா. நம்பர்ல பேசிக்கிருவான். நீ என்னமோ ஒரு பெரிய லிஸ்டே வச்சிரு போலாம். பொறுமையா வீட்டுல போய் நினைச்சு பார்த்து லிஸ்ட் போட்டுட்டு எனக்கு தவிர சொல்லு. நான் வந்து போன்ல பேசி நான் மாடு பால் பூச்ச போனேன். எப்ப அவசரப்படாத, ஒரு 5 நிமிஷம் பொறுக்க முடியாதா? சொல்லு. பெரிய லெவல்ல இருக்கிறாரு, பெரிய தோப்பு வச்சிருக்காரு. அத பத்தி உன்கிட்ட பேசிட்டு வர சொன்னாரு. சரி, தோப்பு வந்தேன் நானு. இப்போ தென்னை மரம் ஒரு 500 மரம் வச்சிருக்காரு. சரி இருக்கு. அந்த 500 மரத்துல கொஞ்சம் காய் இறக்கணும்னு சொல்லி உங்களை வர சொன்னாரு. கூட்டு வாப்பா, ஒரு ஆள் இருந்தா கூட்டு வாப்பான்னு சொன்னாரு. சரி, அதான் போன்ல சொல்ல பண்றல. போன்ல சொன்னா அந்த போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இல்லப்பா, சுவிட்ச் ஆஃப் இல்ல. மலைக்கு தோட்டத்துக்கு போயிட்டுனாக்கா அங்க சுவிட்ச் ஆஃப். மலைக்கிழமை போனா எப்படி போகணும்? நெட்டு கிடைக்காதுல்ல. இந்த மலையோரம் தான் தோட்டம் வீடுல இருக்கு. இது வந்துட்டா கொஞ்சம் டவர் இல்லாம இருக்கும்பா. டவர் இல்லாத நம்பர் வாங்கி என்ன செய்ய? ஒரு அவசரப்படாத. பால் பீச்சு போறேன் அங்க போறேன்ட்டு பால் பீச்சு போன் போட்டா பால் பீச்சு வந்து பீச்சிட்டு போறாங்க. எப்போ டைம் ஆயி போச்சு. அப்ப 4 மணி ஆச்சு. நான் பால் பீச்சு போறேன். ஒரு 5 நிமிஷம் இருந்தேன். நானே சொல்ல வேண்டியது வந்து சொல்லுப்பா. சரி, அது வேலைக்கு பேசணும்னு சொல்லி ஓனருக்கு ஒரு ஆளை கூட்ட சொன்னாரு. சரி, நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ஒரு இடத்து என்னன்னு பேசிட்டு வந்துடலாம். பேசுவான். அதான் நம்பர் தரம்ன்றல. நம்பரை கொடுத்து என்கிட்ட நம்பர் அன்னைக்கே கொடுத்துல நம்பர். அப்ப அந்த நம்பர் போன் அடிச்சிருக்கலாம். போன் அடிச்சா சுவிட்ச் ஆஃப் வருதுல. எப்பா ஒரு நம்பரை மாத்தி போட்டுவிட்ட. அது அமெரிக்காவுக்கு போகுது. நீ ஒரு நம்பர் குறைச்சு போடு. இந்த இருக்கிற சமயநல்லூருக்கே வர மாட்டேது. நீ எங்க வரப்போகுது உனக்கு? சரி, மேட்ருக்கு வா. சமயநல்லூருக்கே வர மாட்டேது. அதைத்தான் தென்னந்தோப்பு வச்சிருக்காரு. தென்னந்தோப்புக்கு ஆமா, காய் இறக்கணும்னு இருக்காரு. சரி, எப்படி இறக்குன்னு பார்த்துட்டு கடைசியில அப்படியே ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ரேட்டு பேசி உங்க தலைமையில ஏதாச்சும் சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சேல்ஸ் பண்ணுவோம்ப்பா. அவர் ஓனர்கிட்ட சொல்லி நம்பரை கொடுப்பா. நான் போயிட்டு வா. நான் பால் பச்சு போனேன். ஏப்பா பொறுப்பா என்னப்பா அவசரப்பட்டுருக்கா? சொல்ல வேண்டியது சொல்லு. ஒருண்ணே என்ன அந்த 4 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு தோப்பு வச்சிருக்காரு. சரி, தோப்பு வச்சிருக்காரு. கூப்பிடுறோம் இருக்காரு. கூப்பிட்டுட்டு வர சொல்லிருக்காரு. அதுதான் இந்த விஷயமாத்தான் வந்தேன். சரி, வந்துட்டு அதே ஒரு நாள் பேசி முடிச்சுட்டு போலான்ட்டு வந்திருக்கேன். எதுக்கு அவசரப்பட்டுருக்கா? ஏப்பா நீ பேசிக்கிருக்கா? நான் பாட்டு வாரணப்பா. 5 நிமிஷம். இன்னும் 5 நிமிஷமா? மாடு ஓடி 5 நிமிஷம். 10 மாட்டுக்கு பால் பிரச்சனை தாங்க.
பால் பீச்சலாமாப்பா பால் பீச்சலாம் ஓனர் என்ன சொல்லிருக்காரு பார்த்து பேசிட்டு வந்துருக்காரு பேசியாச்சுல பேசியாச்சுன்னா போன் வந்து சுவிட்ச் ஆஃப் வருது நேரம் கூட்டு ஏப்பா போன அதான் நான் சொல்றது கேள்ப்ப போன்ல பேசுப்பா நான் பொழுதா நேரம் நைட் நேரம் சும்மா இருப்பேன் எனக்கு பேசி என்ன தகவல் டவர் கிடைக்கல நைட்ல ஹீட் ஆயிடுச்சுன்னா போன் எடுக்கல உங்க போன் எடுக்கும்பா எல்லா ஒண்ணு போனும் எடுத்தாலும் உங்க போன் எடுக்க மாட்டுது அப்படியா சரி சொல்ல வேண்டியது சொல்லப்பா அதானே ஒரு தென்னந்தோப்பு ஓனர் வச்சிருக்காரு மீண்டும் படிச்சு இருந்தாவா ஆமாண்ணே இன்னைக்கு விடிஞ்சு வெள்ள பொறி உப்புறது இந்த தென்னந்தோப்பை வச்சுக்கிறதுக்கு வேற எதுவும் பேசப்பா ஆமாண்ணே தென்னந்தோப்பு வச்சிருக்காரு வாழைத்தோப்பு வச்சிருக்காரு வாழைத்தோப்பு இருக்கு ஆமா காய் வெட்டணும்னு சொல்லிதான் அவரு கூப்பிட்டு வர சொல்லிருக்காரு சரி காய் வெட்ட போலாமா ஒரு நாளைக்கு 2 ஆளு கூப்பிட்டு வர வாங்க சொல்றேன் ஆளை கூப்பிட்டுக்காரன் அதனால நான் பாட்டு வரேன்ப்பா டைம் ஆகி போச்சு சரி நான் பாட்டு ஏனே வானே என்ன வாட்டுக்கு ஒரு நிமிஷம் என்ன ஏப்பா ஏய் உனக்கு என்னமோ பொழுது போல போல ஆளை கூப்பிட்டு வந்து சொன்னேன் உனக்கு பொழுது போகாம பேசிக்கிட்டு இப்ப வந்து 2 ஆளை கூப்பிட்டு வந்து சொன்னா 2 தென்னங்காய் வெட்டிக்கலாம் சரி வாழைக்காய் வெட்டிக்கலாம் உனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஆளு கூலி போக உனக்கு ஏதாச்சும் உனக்கு செலவுக்கு பணம் கொடுப்பாரு குடும்பத்துக்கு ஓட்டிக்கலாம் சரி இப்ப என்ன மேட்டருக்கு வா என்ன மேட்டருக்குன்னு சொல்றேன் நீ கேட்காம ஓடிக்கே இருக்கு இந்த என் தங்கி இங்க ஓட்டிக்கிறோமா முந்திரிக்கோட்டை மாதிரி முந்திக்கு ஓடிக்கே சரி நான் கிளம்புறேனப்பா போதானே இருந்தா 5 நிமிஷம் என்னன்னா நீங்க கேட்டுட்டு போனேன் தங்க பால் பூச்சி போகணும் தங்கம்ல மனுஷன் தான் நானு எங்க தங்கம் தான் நானு எத்தனையோ ஒரு தூக்கிட்டு போயிருப்பாங்க கட்சி எனக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க நீ சரி அப்ப நீ போன் நம்பர் இருக்குல்ல போன் நம்பர் நான் பாட்டு வரேன் பாத்துட்டு வாரியா ஆமா பாத்து பேசிட்டு போனேன் ஏன்னா அவசரப்பட்டு ஓடி நிமிஷம் சரி இந்த பொறு நீங்க என்ன பொழுது போல இந்த கல்ல உட்காரு நான் போய் பாலை பீச்சிட்டு வரேன் வானே 5 நிமிஷம் ஏய் ஆத்து அந்த காய் வந்து இறக்கி விட்டுட்டு காய் இறக்குவோம் ஆமா நாளைக்கு வந்துருங்க நாளைக்கு வந்துட்டு அந்த காய் இறக்கி விட்டுட்டு 2 ஆளை கூட்டுவாங்க வந்துட்டு தென்னங்காய் ஒரு ஆள் மரத்துல சொல்லுங்க இங்க வாழைக்காய் வந்து வெட்டி லோடு ஏத்தணும்னே சரி லோடு ஏற்றி விட்டுன்னு மொத்தம் மட்டும் நீ உங்க தலைமையிலேயே போய் அங்க காயை மார்க்கெட்ல இறக்கி விட்டு வாங்கிட்டு வர சொல்றாரு சரி சரி நல்லதுதான் நான் பாட்டு நாளைக்கு ஆளோட வரேன் எத்தனை நாள் வேணும் சும்மா 5 ஆள் வேணும்னே போதும்ண்ணே 5 ஆள் காய் வெட்டிருக்கேன் சரியா போகும்ல காய் வெட்டுக்கு சரியா போகும்டா நான் போன் போட்டு கூட சாயந்தரம் சொல்றேன் சொல்லுப்பா சொல்லு ஏப்பா என்னமோ தேவனும் தோப்பு விற்கணும்னு சொல்லிக்கிருந்து அப்புறம் நம்ம காய் விற்கணும்ன்ற ஆமா அப்புறம் நீதான் முந்திரி கொட்டை முந்திரி மாதிரி குடுக்கடு ஓடுற அப்புறம் இப்படி இப்படி ஓடி சொல்ல முடியல எப்படி சொல்றது தென்னந்தோப்பு ஏதோ பேசுனீ அதுக்குதான் கேக்குறேன் ஆமாண்ணே தென்னந்தோப்பு ஒரு தோப்பு காய் இறக்கணும் வாடிக்கை இறக்கணும் அதுக்கு ஆளு வேணும் சரி 2வது வந்து தென்னந்தோப்பு ஒரு ஏரியா 2 ஏக்கர் இருக்குது விற்கணும்ன்றாங்களா அது நல்ல வயலா நம்ம ஏரியாக்காரங்க தான் சரி சரியா இருக்கு ஆள் கூட்டு வந்து அப்படின்னு சொல்லி நல்ல ரேட்டு குத்து கொடுப்போம்ன்றது அவரு சொல்றாரு ஓனரு சரி காப்பா அதுக்காக சொல்லி பேசி முடிச்சுட்டு பாத்துட்டு போலாம் வந்ததுக்குள்ள நீ ஓடிக்க பால் பீச்ச போனோம் போய்க்கு வேணா நான் போய் பாலை பீச்சிட்டு வரணும்ப்பா பீச்சிட்டு எவ்வளவு நேரத்துல வருவீங்க ஒரு மணி நேரம் செல்லு வந்துரு 1 மணி நேரம் ஆகாது கூடுனா ஒரு 1/4 மணி நேரத்துல வந்துரு பாருங்க சரி வந்திருக்கிறேன் சரி உட்காரு சரி வரேன் அவசரப்பட்டு ஓடி அப்புறம் பீச்சாம வந்துடாதீங்க